தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் கடைசி நாளான இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி முதல் தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனித்தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் மாலதி சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக சீர்காழியில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பின்னர் புதிய பேருந்து நிலையம் வழியாக 1000க்கும் மேற்பட்ட கழக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் திலக்ராஜ் மேளதாளங்கள் முழங்க கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று மானாமதுரை தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அவர் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்றும் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் எனவும் வாக்குறுதி அளித்தார். மேலும் மக்களின் அமோக ஆதரவுடன் மானாமதுரை தொகுதியில் கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் கழக வெற்றி வேட்பாளர் திலக்ராஜ் உறுதிபட தெரிவித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய நல்லாசியுடனும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி வேட்பாளராக மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்புமனு தாக்கல் செய்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அம்மா புரட்சி அம்மா என்னை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. அமோக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். எதிரிக்கும் துரோகிக்கும் சின்ன சொப்பனமாக நாங்கள் விலகுவோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பின் பேட்டியளித்த அவர் தொகுதியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவேன் என்றும் தொகுதி மக்களின் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை சட்டமன்றம் கொண்டு சென்று தீர்வு காண வழிவகை செய்வேன் எனவும் அவர் வாக்குறுதி அளித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசியோடும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் ஆசியோடும் நான் வேதாரண்யத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். பொதுவான பிரச்சனைகள் அனைத்தையும் சட்டமன்றம் கொண்டு சேர்ப்பேன் என்றும் இங்கு ஏற்படும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய நான் முழு முயற்சியாக ஈடுபடுவேன் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளர் சி கிறிஸ்டி திருவிக நகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புளியந்தோப்பு பகுதியிலிருந்து மேளதாளங்கள் முழங்க தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்ற அவர் அப்பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அண்ணல் அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர் கிறிஸ்டி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளர் க தபிதால் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக சமுத்திரம் பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஆதரவாளர்களுடன்
வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார்.